வணக்கம். நம்ம இன்றைக்கி திக்கா காஜல் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து quirky காஜல். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே காஜல் வந்து சென்டர் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. ஏன்னா உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக டெபாசிட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சென்டர்லேருந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக முன்னும் பின்னுமாக காஜலை வந்து கொண்டு போயிட்டு கலரை வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டார்க் கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு டீசன்ட் கலர் வந்துருச்சு அதுவே போதும்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். முதல்ல எப்போவுமே வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் லோவர் லேஷ் லைனுக்கு வந்து அதே மாதிரி திக் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கண்ணுக்கு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இதே போல் தான் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே உள்ளேருந்து ஆரம்பிக்காதீங்க, கலர் நிறைய போய் டெபாசிட் ஆகிடும். மிடில் ஆஃப் த ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் த ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோலும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ சென்டர் ஆஃப் த ஐஸில் வந்து தின் லைன் வச்சு வரைங்க. கலர் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸில் வந்து வரைஞ்சிட்டே இருங்க அவுட்டர் கார்னர் வரைக்கும். அவுட்டர் கார்னரில் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீழே வரைஞ்சிருக்கிறதையும் மேலே வரைஞ்சிருக்கிறதையும் கனெக்ட் பண்ணணும். சின்னதாக ஒரு எலாங்கேஷன் கொடுத்தோன்னா அழகாக ஒரு விங்ஸ் லைன் மாதிரி நமக்கு வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இன்னர் ஐஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். முதல்ல வாட்டர் லைனில் வந்து காஜலை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக வந்து கலர் கொடுத்துட்டே வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கலர் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் லோவர் லேஷ் லைனுக்கு வந்து அதே மாதிரி காஜலை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க உங்களோட காஜலோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக தெரியும். அதே மாதிரி மேல் ஐஸும் ஃபாலோ பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் த ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்டரில் கனெக்ட் பண்ணுங்கள். அவுட்டரில் கனெக்ட் பண்ணும்போது கீழே போட்டிருக்க லைனரையும் மேலே போட்டிருக்க லைனரையும் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன எலாங்கேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்கும் கண். ஸோ இந்த மாதிரி தான் திக் காஜல் அப்ளை பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்போதுமே நம்ம திக் ஐஸ் போகும்போது கண்ணுக்கு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஐஸ் வந்து நல்லா பாப்பப் ஆகிட்டு இருக்கும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டானது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போல்ட் ஐஸ் போடுறோன்னா உள்பக்கம் மேலே இருக்கிற வாட்டர் லைனும் வந்து அப்பர் வாட்டர் லைன் சொல்லுவாங்க, அதையும் வந்துட்டு காஜல் வச்சு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வந்து டார்க்காக காட்டும் ஐஸ். ஸோ இது இன்னொரு டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.